உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் சிப் தயாரிப்பில் ஏற்பட்டுள்ள எழுச்சியால் இந்தியாவின் பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளி தென்கொரியா உலகின் 6வது பெரிய பங்குச்சந்தையாக முன்னேறியுள்ளது. இது குறித்து பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் பேசுகையில், இந்திய பங்குச்சந்தைகள் இந்த ஆண்டு கடுமையா வீழ்ச்சி கண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் ஆல் டைம் ஹை நோக்கி ட்ரெண்ட் நடக்கும்போது இந்திய பங்குச்சந்தைகள் மட்டும் மைனஸ்ல தான் ட்ரெண்ட் நடக்குது. கிட்டத்தட்ட 10% இறங்கி இருக்குது. இதுக்கு பல முக்கிய காரணங்கள் இருக்குது. முதலாவது விஷயம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிப் இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், அதை நோக்கி தான் பெரும்பாலான பணம் இப்போ போகுது. அப்ப நம்ம நாட்டில் அந்த மாதிரியான நிறுவனங்கள் எதுவும் கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா தைவான்லயும் சவுத் கொரியாலையும் அந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குது நிறைய. அதனால்தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒட்டுமொத்த நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு, அந்த மார்க்கெட் கேப்ல இந்தியாவோட தைவான் அதிகமாயிடுச்சு. இந்தியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 140 கோடி, மிகப்பெரிய நாடு. ஆனா தைவானுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா வெறும் 2.3 கோடி. ஆனா அந்த நாட்டு பங்குச்சந்தையில இருக்கிற பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பு இந்தியாவில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒட்டுமொத்த நிறுவனங்களுடைய மதிப்போட கூடுதலா இருந்தது. இது போன வாரம் வந்த செய்தி. நேற்று வந்த செய்தி என்னன்னா, சவுத் கொரியாவினுடைய மார்க்கெட் கேப்பும் இந்தியாவோட மார்க்கெட் கேப்போட அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல நாடுகளை விட நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா தென்கொரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்துல 200% பங்குச்சந்தைகள் ஏறி இருக்கு. ஆனா நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% இறங்கி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில நம்ம இல்லை அப்படின்றதோடு மட்டும் இல்லாம வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்முடைய நாட்டுல பங்குச்சந்தையில பங்குகளை தொடர்ந்து வித்துக்கினே வராங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் இந்தியாவோட வேல்யூவேஷன் அதிகமா இருக்குது அப்படிங்கறதும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் பங்குச்சந்தை சார்ந்து நிறைய டாக்ஸ் ஏத்தி விட்டுட்டாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 0 இருந்தது, அது 0ல இருந்து 10 கொண்டு 10ல இருந்து 12 கொண்டு வந்தாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 10ல இருந்தது, அதை 15 கொண்டு அங்கிருந்து 20 கொண்டு வந்தாங்க. குறிப்பா இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப அளவுக்கு அதிகமா ஏற்றி விட்டுட்டாங்க. பிஜேபி பீரியட்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் 8 மடங்கு ஏற்றி இருக்கிறாங்க. இதனால இந்த ட்ரேடிங் காஸ்ட், அதாவது ஒரு வியாபாரம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம காஸ்ட்னு ஒன்று இருக்கும், நம்ம செலவுகள், அந்த செலவுகள் ரொம்ப அதீதமாகுது. அப்படிங்கறதுனால இந்திய பங்குச்சந்தை விட்டு நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்துட்டு போயின்னு இருக்கிறாங்க. இதனால நம்முடைய ரூபாயோட மதிப்பும் ரொம்ப அபரிதமா இறங்கி இருக்குது. பங்குச்சந்தைகள் நான் பல இன்டர்வியூல சொல்லி இருக்கிறேன், அடுத்த சில ஆண்டு காலத்துக்கு பங்குச்சந்தையில வர ரிட்டர்ன் ஒரு பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல வர ரிட்டர்ன் கூட இருக்காது. இந்த மாதிரி நேரங்கள்ல முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்னு அவங்க தொடர்ந்து SIPல முதலீடு பண்ணலாம். ஏன்னா SIPல முதலீடு பண்ணும்போது இறங்கும் போதும் கொஞ்சம் வாங்குவீங்க, ஏறும் போதும் கொஞ்சம் வாங்குவீங்க. ஒரு ஓவரால ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நேரடியா பங்குச்சந்தையில முதலீடு பண்ணாதீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா முதலீடு பண்ணுங்க. பெரிய எதிர்பார்ப்போடு கண்டிப்பா வராதிங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல நம்முடைய பங்குச்சந்தைகள் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கே ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது. ஒருவேளை இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, அதாவது மத்திய அரசாங்கத்துல இந்த STT வரிகளை குறைக்கிறதோ அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் குறைக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் ஒழிய இந்த பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய லெவல்ல மேல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.